இந்த வீடியோவில் நிஃப்டி சார்ட்டு ப்ளஸ் டேரிஃப் தென் நம்ம ட்ரேடர்ஸு இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை பார்த்துடலாம். சார்ட்டு இதுதான் ஒரு சேனலுக்குள்ளே இருந்தது. இப்போ சேனலில் பிரேக் ஆகிட்டு திரும்ப இப்போ கீழே வந்துட்டுருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது 2025 ஒரு 22,000லேருந்து 19,600 வரைக்கும் ஒரு செல்லர்ஸோட ட்ராப் ஜோனாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட வேண்டியது. பட் ஏதோ ஒரு காரணத்தால் அப்படி தள்ளி போயிடுச்சு. பட் எனிவே ஒரு முறை இந்த இடம் வந்திருக்கு. ஸோ 22,000 கீழே போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1,800 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதான் நம்ம அந்த செல்லர்ஸ் ட்ராப் ஜோன் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அடுத்தடுத்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் இந்த இடத்துல இருக்கும். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் டே வந்தது அந்த 21,281. ஓகே, இந்த இடம் வருமா அப்படின்றத பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்கேஸ் இதை பிரேக் ஆனால் தான் 21,964 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க அந்த லோவை பிரேக் ஆனால் அடுத்த லெவல் ஒரு பேனிக் லெவலில் செட் ஆகலாம். அந்த பேனிக் லெவல் மேபி இதே இடத்துல வந்து நிற்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி இன்னும் ஃபர்தர் ஃபால் மாதிரி வந்து ஒரு 19,600. அதாவது இது எல்லாமே என்னென்னா ஒரு செல்லர்ஸோட ட்ராப் ஜோன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது 22,000 கீழே போகும்போதே எந்த மாதிரி ட்ராப் பண்ணுவாங்க செல்லரை அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால தான் அந்த ஹெட்டிங்கே அப்படி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் இது நடந்திருக்கு. 22,000 கீழே போன உடனே ஒரு 1,800 பாயிண்ட்ஸு செல்லர்ஸ்லாம் இங்கே காணாமல் ஓடி போயிட்டுருப்பாங்க. பட் அதுதான் இப்போ நடந்தது. ஸோ இந்த இயர் அந்த பர்டிகுலர் ஜோன், ஆனால் இது ஒரு 10% ஜோன் இருக்குது. கண்டிப்பாக பெரிய ஜோன் தான். 10% ஜோன் இருக்குது. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க சின்ன சின்ன பேட்டர்னை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த இன்சைட் ட்ரேடிங் பேட்டர்ன் ஒரு 430 பாயிண்ட்ஸுக்கு ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப கிளியராக இப்போது வந்திருக்கும். 1000 பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா இட்ஸ் லாபம். பட் 430 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அதை நான் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வச்சு பேஸ் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் ஒருத்தர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறவங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மே வந்து 12th ஒரு 23 ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேட்ஸு. இந்த இயருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேட் இது. இந்த இடத்துல ஒரு பெரிய நிகழ்வுகள் இந்த இடம் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ எப்படி அந்த இன்சைட் கேண்டில் சொல்லணும் அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது சொல்கிறேன். எந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மார்க்கெட் அப்போ எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்வெர்ஷன் ஆச்சுன்னா இதுவாகும். அதனால் கிளியராக மார்க்கெட்டை பார்த்துட்டு எந்த மாதிரி போகுது, எந்த மாதிரி சுச்சுவேஷன் எடுக்கலான்றதே சொல்கிறேன். ஏன்னா இந்த மே 12th and 23rd ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த இயருக்கு. அதுக்குள்ளே மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் மூவை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் என்ன பேட்டர்ன் வருதோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம மூவ் பண்ணி போகலாம். ஸோ இந்த இடம் வந்து ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 மந்த்து தான் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். 12th and மே 12th and 23rd. ஸோ அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த இயர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 22,000லேருந்து 19,600 ஒரு செல்லர்ஸ் ட்ராப் ஜோனாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அது எந்த இடத்துல வேணால் சப்போர்ட் எடுக்கலாம். பட் ப்ரொவைடட் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஏற்கனவே போட்ட 2025 பிரேக் ஆகட்டும். அந்த பிரேக் ஆகிறதும் கிட்டத்தட்ட 22,000 கீழே தான் இருக்குது. அது இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா இந்த ஜோன் வரலாம். பட் இந்த ஜோன் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அந்த இடத்துல ஃபண்ட்ஸ் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். பட் இட்ஸ் நாட் லைக் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு இன்ட்ராடே அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது இது. இது ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. திஸ் இஸ் மை வியூ. ஸோ 19,600லேருந்து 22,000 இது உடனே வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க. அதனால் நிறையா பேசலாமா வேணாமா யூடியூப்பில் அந்த ஒரு நிறைய தாட் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், 22,000லேருந்து 19,600 வந்தால் செல்லர்ஸ் ட்ராப் ஜோனுன்னு சொல்கிறோம். அதாவது 19,600 வரணும்னு அவசியம் கிடையாது. பட் இது பெரிய லெவல், கிட்டத்தட்ட 10% லெவல். ஒரு முறை அங்கேருந்து 1,800 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கு. திரும்ப வந்தது. திரும்ப இப்போ ஏற்கனவே போட்ட இப்போ லோவை பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட்ஸ் எடுக்கும். பட் எடுத்தோன்னா அது இதே மாதிரி தான் திரும்ப வந்து ஒரு வயலண்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணலைன்னா மாட்டிக்குவீங்க. அதனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜோன் வந்து செல்லர்ஸ் ஒரு ட்ராப் ஜோனாக இருக்கும் 2025க்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போது நம்ம இந்த டேரிஃபை பற்றி என்னன்னு பார்க்கலாம்.
எதனால இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்குன்றதும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டேரிஃப்னா என்னன்னா, டாக்ஸ் ஃபார் இம்போர்ட்டட் குட்ஸ் பை கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு பொருள் உள்ள வர்றதுக்கு ஒரு டாக்ஸ் போடுவாங்க. எதுக்காகன்னா, அது டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ வந்து புரொடெக்ட் பண்றதுக்காக. அதாவது அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்பாயில் ஆயிடும். அதனால இவங்களுடைய காஸ்ட் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் யுஎஸ்ஏ வாங்குறாங்கன்னா, இந்தியன் பொருள் காஸ்ட்லியா இருக்கிற மாரி வச்சா தான் லோக்கல் பொருள வாங்குவாங்க. அந்த பொருள் எதுக்கு வாங்கணும்? இது வாங்கணும். இதையே வாங்கிக்கலான்னு பார்ப்பாங்கன்றதுக்காக தான் அந்த வரிய வைக்கிறது. அதுதான் டாரிஃப்ன்னு சொல்லுவாங்க. பட் பிரைஸ் பெனால்டி இருக்கும். அதாவது இப்ப நெறைய ஒயின்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட் ஒயினும், ஃபாரின்லேருந்து வர ஒயினும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். கிட்டத்தட்ட சில இதுக்கெல்லாம் வந்து 74% இம்போர்ட் டாக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ, அதனால அந்த பிரைஸ் பெனால்டி இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா விளைவிச்சா தான் நம்ம ஊர்ல இருக்கிறத வாங்குவாங்கன்ற மாரி ஒரு சூழ்நிலைய கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஆக்சுவலா டாரிஃப். பட் நீங்க ஓகே. ஹூ ஆக்சுவலி பே த டாரிஃப்? ப அ இப்போ இது வந்து நெறைய பேர் இப்போ கண்ட்ரிக்கு போடுறாங்க. இந்தியாவுக்கு 26% போடுறாங்க. வேற கண்ட்ரிக்கு 47, ஸ்ரீலங்காவுக்கு 44, 48% போடுறாங்கன்னு சொல்றாங்க. இது எந்த கண்ட்ரி எல்லாம் பே பண்ணாதுங்க இந்த டாக்ஸ. இந்த டாக்ஸ வந்து கம்பெனி தான் பே பண்ணணும். கம்பெனி என்ன பண்ணணும்னா, ப்ராடக்ட்ல அந்த காஸ்ட்ட வச்சு நம்ம கன்சியூமர் தான் ஃபைனலா நீங்க நானு தான் பே பண்ணுவோம். இது வந்து கம்பெனியும் பே பண்ணாது, கண்ட்ரியும் பே பண்ணாது. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் பே பண்ணுவோம். ஏன்னா கம்பெனி பே பண்ணிட்டு, அத நம்ம கிட்ட அந்த காஸ்ட்ட இன்க்ரீஸ் பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எண்ட் யூசர் நம்ம தான் அத பே பண்ணுவோம். அ எதுக்கு வந்து கவர்மெண்ட் டாரிஃப் போடுறாங்கன்னா, டூ ஜெனரேட் கவர்மெண்ட் ரெவென்யூ, அதுக்கப்புறம் புரொடெக்ட் டொமஸ்டிக் ஜாப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். தென் ஒரு மாரி ஒரு ட்ரேட் டெஃபிசிட் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் இந்த டாரிஃப் போடலாம். ரிவெஞ்ச் ட்ரேடுக்கும் இத போடலாம். ரிவெஞ்ச் ட்ரேட் நம்ம 2018லேருந்து 2020 வரைக்கும் அமெரிக்காவும், சைனாவும் அந்த ரிவெஞ்ச் ட்ரேட் மாத்தி மாத்தி போட்டத நம்ம பார்த்துருக்குறோம். அ டாரிஃப் வந்து குட் ஆர் பேடான்னு பார்த்தா நெறைய விஷயத்துல அது நல்லதா இருக்காது. அ ஃபர்ஸ்ட்டு வந்து கன்சியூமருக்கு கண்டிப்பா நல்லதா இருக்காது. ஏன்னா பிரைஸஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடும். அ தென் குளோபல் ட்ரேட் ரிலேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த டாரிஃப் போடுறதால ஒரு ரிலேஷன்ஸ் கரெக்ட்டா இருக்காது குளோபல் லெவல்ல. தென் இன்ஃப்ளேஷன் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். சேலரி இன்க்ரீஸ் ஆகாது. ஆனா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்ததுன்னா, மக்கள் ஒவ்வொரு பொருளும் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அது ஒரு எக்கனாமிக்கு நல்லதா அமையாது. தென் ட்ரேட் வார் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 150 கண்ட்ரீஸுக்கு மேல இப்போ ட்ரேட் வார் சூழ்நிலை போயிட்டுருக்கு. விசஸ் யுஎஸ்ஏன்ற மாரி. குட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டெர்ம் புரொடெக்ஷன் ஃபார் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கும். பட் அவங்களால அதே காஸ்ட் குடுக்க முடியுமா? அப்படின்றது லாங் டெர்ம்ல தெரியாது. இதனால எக்கனாமி என்ன அடி வாங்கும்னா, கண்டிப்பா அ ட்ரேட்ஸ் ஸ்லோ டவுன் ஆயிடும். இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்லாம் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா இருக்காது. பிரைஸ் மூவ் ஆயிடும். ஏன்னா கம்பெனிஸ் அந்த பிரைஸ கவர் பண்றதுக்காக அத கன்சியூமருக்கு தலையில போட்டுடுவாங்க. சப்ளை செயின்ஸ் கண்டிப்பா பாதிக்கப்படும். நெறைய இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டோமொபைலுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வருதுன்னா, அதில கிட்டத்தட்ட ஒரு 10,000 ப்ராடக்ட் உள்ள இருக்கும். பல மேனுஃபேக்சரிங் யூனிட் அது உள்ள இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு காரா வரும். ஆனா, அதில நெறைய பேர் பாதிக்கப்படுறதால கண்டிப்பா சப்ளை வந்து பாதிக்கப்படும். தென் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அ நெறைய ஸ்டாக்ஸ், கமோடிட்டிலாம் ரொம்ப கீழ வந்துடும். ஃபாரெக்ஸும் இது அடி வாங்கும். இது எப்படின்னா, ஒரே ஒரு செக்டார் அந்த மாரிலாம் இருக்காது. என்டையர் செக்டார், என்டையர் கமோடிட்டி பெரிய பிரச்சனையில இதனால மாட்டும். அ இது வந்து ட்ரேட் வார்ன்றது எப்படின்னா, ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். கன்டினியூஸா வரும். இப்போ போய் யுஎஸ்ஏ ஒரு டாக்ஸ் சைனா மேல போடுறான். சைனா உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, 34% இம்போர்ட் டாக்ஸ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எல்லா ஐஃபோனும் யுஎஸ்ஏல யூஸ் பண்ற எல்லா ஐஃபோனும் சைனா மேனுஃபேக்சரிங் தான். சைனாலேருந்து தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி வருது. ஸோ, இப்போ அவங்களுக்கு ₹580 அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வருது அப்படின்னா, இந்த டாக்ஸ் மூலியமா $850 ஆயிடுன்ற மாரி இருக்கு. ஸோ, $850 ஆனா யோசிச்சு பாருங்க. கன்சியூமர் தலையில தான் இது போய் விழும்.
கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் பண்ணி $900 கொடுத்தா 580 600 $620 வாங்கின ரேஞ்சுக்கு $900 கொடுத்தா கண்டிப்பாக கன்சியூமர் தான் இதில் பாதிக்கப்படுவாங்க. இம்மீடியட்டாக சேலரியாக இன்க்ரீஸ் ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் கன்சியூமர் இதனால் பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நியூஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஒரு நாள் ஃபார்மாவுக்கு டேக்ஸ் இல்லைன்ற ஒரு நியூஸ் வரும், அதை பேஸ் பண்ணி ஏறும். அடுத்த நாள் நான் ஃபார்மாவுக்கு இன்னும் டேக்ஸே போடல, போடுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். ஸோ இதனால் இன்சைடர்ஸு, ஆப்ரேட்டர்ஸு, அந்த நியூஸை கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சவங்க தான் இதை கேஷ் பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நியூஸை பேஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ இதனால் என்னென்னா இந்த ஒரு நியூஸ்னாலேயே என்னென்னா சில கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ்ஏல சில விஷயங்களை ஆரம்பிக்கிறோம், சில மேனுஃபேக்சரிங்கோ சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ ஆரம்பிக்கிற இடத்துல நிறுத்த சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் சில கண்ட்ரீஸ்லேயே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சிலதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் மாற்றி மாற்றி வர்றதால ஒரு பெரிய லெவலில் எக்கனாமியையும் பாதிக்கப்படும், ட்ரேடர்ஸையும் இது பெரிய லெவலில் பாதிக்கப்படும். இப்போது ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, இது ஒன்றும் பண்ண முடியாது, நியூஸ் பேஸில் போயிட்டுருக்கு. ஏப்ரல் 9 தான் இது டிசைட் ஆகும், கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் ஆக போதா இல்லையா, பர்டிகுலராக இந்தியாவுக்கு ஆக போதா இல்லையா அப்படின்றது எப்படி டிசைட் ஆகுன்றது 9 தான் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேடர்ஸ் ரொம்ப அதாவது எக்ஸ்போஷரே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஒரு மார்ஜின் மணி, இப்போ எஃப்என்ஓவில் ஒரு மார்ஜின் மணி இப்போ 3 lakhs ஒரு கால் அண்ட் புட்டுக்கு விற்கிறதுனா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ப்ரைஸ் மூமெண்ட் இருந்ததுன்னா ட்ரேடர்ஸ்க்கு எப்பயுமே நல்லது. ஸோ ட்ரம்ப் வந்தோடனே நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ட்ரேடர்ஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்வெஸ்டர் ஆனால் கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி பேசியிருந்தேன். ஸோ ட்ரேடர்ஸ்க்கு நமக்கு மூமெண்ட்டு தான் வேணும். ஸோ அந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். பேட்டர்ன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஒரு இன்சைட் கேண்டில் பேட்டர்ன் சொன்னேன், அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 430 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும். பட் அந்த மாதிரி என்னென்ன பேட்டர்ன் இருக்குதோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், பேட்டர்ன்ஸை படிக்க ஆரம்பிங்க. அதேமாதிரி ரிஸ்க் பர் ட்ரேடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஈவன் 8 ட்ரேடு சின்ன லாஸ் பண்ணியிருந்தா கூட 9வது ட்ரேடு 8 ட்ரேடு ப்ளஸ் ஹியூஜ் ப்ராஃபிட்டோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் இருந்தீங்கன்னா. ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நியூஸ் பேஸில் போகும்போது சம்டைம்ஸ் கரெக்டாக போகிற சூழ்நிலை டார்கெட் பக்கத்தில் வரும்போது கூட மார்க்கெட் திரும்பிடலாம். ஸோ அதனால் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இன்வெஸ்டரு ஈவன் டெய்லி எஸ்ஐபி நிஃப்டி பீஸில் பண்ணலாம். $250 தான் ஒரு ஷேரு. ஒரு காஃபி டீயோ இல்லை ஒரு ஜூஸ் குடிக்கிறதோ இல்லை ஒரு சின்ன ஒரு டிஃபன் சாப்பிட்றதோ இல்லை ஒரு ஹோட்டலில் ஈவன் ஒரு நார்மல் மீல்ஸ் $250 தான் ஆகும். ஸோ ஒரு நிஃப்டி பீஸ் $250 தான். உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா டெய்லி எஸ்ஐபியே பண்ணலாம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வாங்குது. ஸோ ஒரே ஒரு ஷேர் கூட நீங்கள் கண்டினியூஸாக வாங்கிட்டுருக்கலாம். 22,000லேருந்து 19,600 வேல்யூ ஏரியாவாக இருக்கும் 2025க்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏற்கனவே ஒரு முறை வந்துடுச்சு, திரும்ப அந்த லோவை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேல்யூவேஷன் வரும். ஆனால் இந்த வேல்யூவேஷன் ஒரு 19,600க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது மை பர்சனல் வியூ. அதேமாதிரி 12 to 24 months இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 24 monthsன்றது மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இப்போ 24 monthsல இப்போது நான் சொல்கிற இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்க ஷுவராக அந்த டைமில் நல்ல ஒரு ரிட்டர்னில் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதேமாதிரி செக்டர்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. என்ன மார்க்கெட் என்ன ஆனாலும் இந்தியாவுக்கு பவர்ன்றது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸ் இந்த பவரில் இருக்குது, எது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும், ஃப்யூச்சரிஸ்டிக்காக யார் யோசிக்கிறா அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்டாக்ஸு ஏற்கனவே அதிக விலையில் ட்ரேட் ஆகிருந்தது, அதெல்லாம் இப்போது ஒரு மலிவு விலையில் கிடச்சிதுன்னா அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு பவர் செக்டார் மட்டும் இல்லை, இன்சூரன்ஸாக இருக்கலாம், தென் ஏஎம்சி கம்பெனிஸாக இருக்கலாம். இதெல்லாம் கூட நல்ல கரெக்ஷன் வந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் இன்னும் பெனிட்ரேட் ஆகணும். இன்சூரன்ஸு, ஏஎம்சி கம்பெனிஸ்லாம் நம்ம ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 15% மேபி மேக்ஸிமம் இன்சூரன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏஎம்சி கம்பெனிஸ்லாம் ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5% இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஒரு 30% வரைக்கும் க்ரோ ஆச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரிலாம் இப்போ ஃப்யூச்சரில் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால் இதெல்லாம் நல்ல
விலையில வந்தது அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. ஸோ செக்டார்ஸையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இப்போ டெய்லி எஸ்ஐபி ஒரு 250 அதாவது ஒரு ஷேராவது கன்டினியூஸா வாங்குங்க. ஏன்னா நிஃப்டி பீஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் மாரி தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல செக்டர்ல நல்ல கம்பெனி வந்ததுன்னா கூட அப்படியே நிஃப்டி பீஸ்லேருந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு எக்கனாமி டெவலப் ஆகுற சூழ்நிலையில கூட நீங்க மாத்திக்கலாம். பட் எல்லாருக்கும் நான் சொல்ற பெர்சனல் சஜஷன் என்னன்னா 12 மந்த்ஸ் பேக்கப் கேஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு ஒரு மாதிரியான சூழ்நிலையாக தான் போயிட்டுருக்கு. ஏன் வந்து அந்த 2024ல இந்த இயர் தான் நம்ம லாஸ்ட்டாக இருந்த அமைதியான சூழ்நிலையோ அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்ற மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப ஒரு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாகவே இருக்குது. ஸோ அதனால் 12 மந்த்ஸுக்கு பேக்கப் இப்போ பர்டிகுலராக நம்ம இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா 12 மந்த்ஸ் பேக்கப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி நிறைய ஜாப் அங்கங்கே எடுத்துட்டு இருக்காங்க. அதனால் உங்களுடைய நாலேஜ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன். உங்கள் நாலேஜுக்கு போட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சர்வே ஆக முடியும். அதுமாரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குகிற சூழ்நிலை இது கிடையாது. இஎம்ஐ எடுத்து நான் இந்த ப்ராடக்ட் இப்போ வாங்குகிறேன், ஆசைக்காக போய் கார் வாங்குகிறேன், அதை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அதை பண்ணாதீங்க. அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் மா சில பேர்லாம் மாதத்துக்கு ஒரு படத்துக்கு போகிறேன், மாதத்துக்கு நான் போய் வெளியில் சாப்பிடுவேன்னு இருப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற காலகட்டம். பிகாஸ் இந்த டாரிஃபோட சிச்சுவேஷன் எந்த மாதிரி போகுதுன்றது தெரிஞ்சால் தான் அடுத்த அடுத்த லெவல் ஆஃப் க்ரோத் இருக்கும். அதனால் கண்டிப்பாக 12 மந்த்ஸ் பேக்கப் கேஷ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ இதுதான் யூஎஸ்ஏல ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. எல்லா இடத்துலையும் ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ 2026ல் இன்னொரு இந்த ரிப்பப்ளிக்கிசம் ஒரு எலெக்ஷன்ஸ் வரும். அது ட்ரம்ப் வின் பண்ணுறது கஷ்டம்தான் நினைக்கிறேன். இன்கேஸ் இதையே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா. பிகாஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் டாரிஃப் வந்து 3 முறை தான் வந்திருக்கு அமெரிக்காவில். 100 வருஷத்துக்கு ஒரு முறை போட்டிருக்காங்க. லாஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து டிப்ரெஷன்ஸ் தான் ஆயிருக்கு. அது ஒன்றும் அந்த டாரிஃப்னால ஒன்றும் பெருசாக பெனிஃபிட்டே ஆகலை. பட் எப்படி 2025ல மட்டும் யூஎஸ்ஏ ரிச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது தெரியல. ஏன்னா ஹிஸ்ட்ரியை தான் நம்ம பார்த்து தான் ஃப்யூச்சரில் என்ன ஆகுதுன்னு டிசைட் பண்ணுறோம். ஸோ அதே தான் ரெண்டு லாஸ்ட் 1828லையும் சரி 1930லையும் ஃபுல்லாக டிப்ரெஷன்ஸ் தான். ஐ டோன்ட் நோ ஹவு தே ஆர் சேயிங் ஒரு மாதிரி யூஎஸ்ஏ ரிச் ஆகுன்றத. அதுமாரி ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லீடர் வந்து ரொம்ப ஒரு பர்சனல் மோட்டிவ்காகவே இருக்கிற மாதிரி நிறைய நமக்கு அந்த மாதிரி தெரியுதுங்க. எப்போ பார்த்தாலும் அவரையே வந்து ப்ரமோட் பண்ணிக்கிற மாதிரி. இது ட்ரம்ப் வந்தோடனே இதை பற்றி நான் பேசியிருப்பேன். ட்ரம்ப் யார், எப்படி இருந்தாங்கன்றதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ ஒரு பர்சனல் மோட்டிவ்ஸே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒன்லி அவரே ஒருத்தரே ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க தேவையானது சில அச்சீவ் பண்ணலாம். ஆனால் ஆஸ் எ லீடராக அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பட் இப்போதைக்கு அங்கே அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா டெக் ட்ரிவன் எக்கனாமி. அது கண்டிப்பாக வந்து மேனுஃபேக்சரிங் ட்ரிவன் எக்கனாமி கிடையவே கிடையாது. நாஸ்டாக் ட்ரேட்ஸ் அப் டு 33 36 பியில் ட்ரேட் ஆகுது. எவ்வளோ பெரிய க்ரௌத் யோசிச்சு பாருங்கள். நாஸ்டாக்குள்ளே தான் ஆப்பிளு, கூகுளு, மைக்ரோசாஃப்ட் எல்லாமே இருக்குது. எவ்வளோ பெரிய க்ரௌத் யோசிச்சு பாருங்கள். இப்போ வேர்ல்டுலேயே அவ்வளோ க்ரௌத்து 33 36% பி இல்லவே இல்லை. பட் மேனுஃபேக்சரிங் பேஸ்டு எக்கனாமி பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எந்த கண்ட்ரி வேணால் எடுங்க, மேனுஃபேக்சரிங் பேஸ்டு எக்கனாமி 12 to 15% மேலே பிஇ கிடையவே கிடையாது. இவங்க என்ன ஈவன் 10 வருஷத்தை இது அச்சீவ் ஆனால் கூட இவங்களால சொல்கிறேன் கண்டிப்பாக அஃபோர்டபுள் குட்ஸு கொடுக்கவே முடியாது. இத்தனை வருஷமாக மேனுஃபேக்சரிங் எக்கனாமி இல்லாமல் ஒரு மாதிரி டெக் ட்ரிவன் எக்கனாமி வந்துட்டு சடனாக நான் மேனுஃபேக்சரிங் எக்கனாமியாக மாறுவேன் 10 இயர்ஸில் நான் அச்சீவ் பண்ணால் கூட கண்டிப்பாக இவங்களால் அஃபோர்டபுள் ப்ரைஸ் கொடுக்கவே முடியாது. இது கண்டிப்பாக மிஸ்டர் ட்ரம்ப்புக்கு தெரியும். பட் ஒய் திஸ் நாடகம், ஏன் இந்த ட்ராமா நடக்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஷின் மார்க்கு. இதனால் என்ன நடந்தது? இப்போ இந்த டாரிஃப் ஆரம்பித்தாதான் என்ன நடந்தது? யூஎஸ்ஏல
$10 ட்ரில்லியன் வந்து மார்க்கெட் கேப்பு வைப் அவுட் ஆயிடுச்சு. $10 ட்ரில்லியன் ஒரு ஒரு ட்ரில்லியன்றது 1,00,000 கோடி. இந்தியன் வேல்யூ படி பார்த்தீங்கன்னா $85 இருக்குன்னா 80,00,000 கோடி 80,00,000 கோடி 1 ட்ரில்லியனுக்கு. அப்போ 850,00,000 கோடி அங்கே காலியாயிருக்கு. அங்கே வந்து மார்க்கெட் கேப் காலியாயிருக்கு. அப்போது மார்க்கெட் கேப் இவ்வளோ லாஸ் ஆகிட்டு இது வந்து என்ன அஃபோர்டபுளில் அவங்க கண்ட்ரிக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக ஆனால் அவங்களால அஃபோர்டபுளாக கொடுக்க முடியாதுன்றது கண்டிப்பாக மிஸ்டர் ட்ரம்ப்புக்கு தெரியும். இது ஃபார் மீ திஸ் லுக் லைக் ஒன் ட்ராமா மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ட்ராமாவுக்கு இவ்வளோ காஸ்ட்டு கொடுக்கணுமா, உலகம் ஃபுல்லாக இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்றது தான் இங்கே விஷயமே. பட் என்னுடைய ஃபைனல் தாட்டு, பேனிக் ஆகாதீங்க. ஓகே, the world will keep trading with or without அமெரிக்கா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது அமெரிக்கா இருக்கோ இல்லையோ உலகம் ட்ரேட் ஆகின்னு தான் இருக்க போகுது. இந்தியா கண்டிப்பாக வளர தான் போகுது. இந்தியன் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஜிஎஸ்டி பிஸ்னஸ் நடக்காமல் ஜிஎஸ்டி வரவே வராது. வேல்யூவேஷன் இன்னொரு 10% அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலாம். ஆல்மோஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னொரு 10% ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் இந்தியா ஆகும். அதனால் பேனிக் ஆகாதீங்க. சும்மா இதெல்லாம் நாளைக்கு சுச்சுவேஷன் வந்து இப்போ நிறையா ப்ரொட்டஸ்ட் பண்ணி மேபி 2026 எலெக்ஷன்ஸில் வராதுன்ற மாதிரி யோசித்து வேறு ஏதாவது ஒரு இந்த முடிவு எடுத்தாருன்னா அப்படியே மார்க்கெட் ஃபுல்லாக திரும்பிடும். நான் இதை கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த விக்ஸு ஏற மாட்டேங்குது அப்படின்றது, மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூமெண்ட் இல்லை. ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் கீழே வந்ததுன்னா ஆக்சுவலாக நல்லது. அந்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கே மூவ் ஆச்சோ அந்த ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் திரும்புறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுன்னா ரொம்ப நாள் ஆகிடும். 2-3 இயர்ஸ்லாம் ரிக்கவரி டைம் ஆகிடும். ஸோ 2 இயர்ஸ்லாம் ரிட்டர்ன் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை வரும். ஆனால் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் நம்ம ஒரு மாதிரி ஒரு டேட்ஸு வச்சும் பேட்டர்ன் வச்சும் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் அப்டேட் பண்ணுறேன், டேட்ஸும் சொல்லியிருக்கேன். அந்த பக்கத்தில் வரும்போது எப்படி இருக்குதுன்ற சொல்கிறேன். பட் பேனிக் ஆகாதீங்க. இது பேனிக் ஆகிறதால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். இதையும் நம்ம கடந்து வருவோம் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நிறைய பேருக்கு இந்த மாதிரி மார்க்கெட் சூழ்நிலையில் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ட்ரேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா ஒரு 6 பேட்டர்ன் தான். இது கம்ப்ளீட்லி வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்காக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறேன். இது வந்து ஒரு 6 பேட்டர்ன் தாங்க. இன்ட்ராடேல நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இது வரைக்கும் இந்த ட்ரைனிங் நான் எடுத்ததில்லை. பட் 6 பேட்டர்ன் தான். இது வந்து நீங்கள் 200 வருஷம் ஆனாலும் சரி, 2000 வருஷம் ஆனாலும் இந்த 6 பேட்டர்ன் தான் திரும்ப 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 வரும். ஒரு வருஷத்துக்கு 200 நாள் ட்ரேடிங் இருக்குன்னா இந்த 200 நாளில் இந்த 6 பேட்டர்ன் தான் திரும்பி திரும்பி வரும். அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நான் எடுக்க போகிறேன். டேட்டு இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, டேட் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து பியூர்லி இப்போ எடுக்க போகிற ட்ரைனிங் பியூர்லி இன்ட்ராடே ட்ரைனிங். இது வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸுக்கு இந்த ட்ரைனிங் கிடையாது. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க ப்ளஸ் மினிமம் மார்ஜின் மணி, அதாவது சும்மா நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறேன், ஒரு 10,000 20,000 வச்சு பண்ணுறவங்க வரவே வராதிங்க. ஏன்னா இது வந்து 6 பேட்டர்னில் 2மே செல் பண்ணுற மாதிரி கூட சில இது வரும். அப்போ தான் வந்து எல்லாம் மொத்தமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு நாள் இது கிளியர் 2 சைடும் விற்றா கேஷ் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இப்போ மினிமம் மார்ஜின் மணி இப்போ 75 லாட் சைஸ் நிஃப்டி ஆக்குனதால 3 lakh ருபீஸாவது தேவைப்படும். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஜின் அட்லீஸ்ட் ஒரு 50,000 to 1 lakh, ஸோ 3.5 lakhsலேருந்து 4 lakhs இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லைன்னா இந்த ட்ரைனிங் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இப்போ ட்ரெண்டி டே மாதத்தில் எத்தனை நாள் இருக்க போகுது? 2 நாள் 4 நாள் இருக்கும். சைட்வேஸ் நாள் கொஞ்சம் நாள் இருக்கும். ரேஞ்ச் பவுண்ட் டே சில நாள் இருக்கும். ட்ரெண்டிலேயே வந்து ஒரு ஃபுல் ட்ரெண்டி இல்லாமல் ஒரு ஆஃப் ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி சில சூழ்நிலை சில நாட்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்த உடனே முன்ன நாள் நியூஸை வேஸ்ட் பண்ணியே ஒரு ஃபஸ்ட்டு ½ hourலேயே ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த டே பெருசா மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ இந்த மாரி இருக்கிற சூழ்நிலையில நெறைய நாளு நீங்க ஃபுல் மார்ஜின யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நிஃப்டி ஒரு காலையும் விக்கிற மாரி, புட்டையும் விக்கிற மாரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து இந்த ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றவங்க அட்லீஸ்ட் ஒரு 3.5 லேக்ஸ் இருந்தா அட்டெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா இந்த ட்ரெய்னிங் கரெக்ட்டா இருக்காது. இது இன்ட்ராடேல ஒரு 6 பேட்டர்ன் இருக்கும். அந்த 6 பேட்டர்ன் தான் எல்லா மாசம், வருஷமும் கன்டினியூஸா அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ப்ளஸ் ஆல்கோ வேணுன்றவங்களுக்கு ஆல்கோ செட் பண்ணி தருவோம். ஒரு பிரீமியம் ஈட்டிங் எப்படி பண்றது? அந்த இன்ட்ராடே 6 பேட்டர்ன்ல சில பேட்டர்ன் வந்து வெறும் பிரீமியம் ஈட்டிங் பேட்டர்னா இருக்கும். ஸோ அத எப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க ஆல்கோ போடுறதுன்னு இருக்கும். அது தேவைப்படுறவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் சர்வீஸ் தான். அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ணல. இந்த ட்ரெய்னிங் வரவங்களுக்கே அது குடுப்போம். ஸோ தேவையானவங்க கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு. தேங்க் யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.